ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு லேர்ன் இங்கிலீஷ் எவ்ரிடே. இன்னைக்கு லெசன்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம பிராக்டிஸ் தான் பண்ண போறோம். அதாவது 30 வார்த்தைகள் உங்களுக்கு நான் இதுல எப்படி எழுத்து கூட்டி படிக்கிறது அப்படின்ற பயிற்சி தான் சொல்ல போறேன். ஸோ உங்களுக்கு வந்து உயிரெழுத்து கூட மெய்யெழுத்தை சேர்த்து படிக்கிறதுல டவுட், இல்லைன்னா உயிரெழுத்துக்கு எந்தெந்த இடத்துல என்னென்ன உச்சரிப்பு வரும்ன்றது ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு அப்படின்னா, இந்த மாதிரி நிறைய வார்த்தைகளை நம்ம படிச்சு பிராக்டிஸ் பண்ணும்போது கண்டிப்பா அது உங்களுக்கு எழுதுறதுக்கும் சரி படிக்கிறதுக்கும் சரி ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ வாங்க இன்னைக்கு லெசன்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை நீங்க பாக்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வீடியோஸ்ல ஏதாவது டவுட்ஸ் இருக்கு, இல்ல எனக்கு ஏதாவது லேர்னிங் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நம்மளோட ஃபேஸ்புக் லிங்க்கும் இருக்கு. அதே மாதிரி டெலிகிராம் லிங்க்கும் நம்ம கொடுத்துருக்கோம். டெலிகிராம்ல நீங்க ஜாயின் பண்ணிட்டு எனக்கு நீங்க மெசேஜ் பண்ணலாம். ஏதாவது டவுட்ஸ் இருக்கு, இதை எப்படி நம்ம கத்துக்கலாம், இந்த விஷயங்களை எப்படி லேர்ன் பண்றது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் டெலிகிராம்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ தொடர்ச்சியான லெசன்ஸ் நம்ம அதுலயும் வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பா மிஸ் பண்ணாம ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்கான லெசனை ஸ்டார்ட் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி நம்ம 50 வேர்ட்ஸ்ல வந்து 2 வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்துருந்தேன். இந்த மாதிரி நீங்க நிறைய வேர்ட்ஸ் நான் கொடுக்கும்போது அதை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா இன்னும் உங்களால ஈஸியா வந்து ரீட் பண்ண முடியும். ஸோ ப்ரீவியஸ் வீடியோஸ் நீங்க செக் பண்ணலாம்னு செக் பண்ணிக்கோங்க. ரீட் பண்றதுக்கு கண்டிப்பா உங்களுக்கு பேசிக்கா எழுத்துக்களோட உச்சரிப்பு தெரிஞ்சாலே ஓரளவுக்கு நம்மளால படிச்சிட முடியும். ஸோ இன்னைக்கு நம்ம 30 வார்த்தைகள் பார்க்கலாம். இங்க வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நான் கொடுத்துருக்கிறது வந்து இதை எப்படி நம்ம தமிழ்ல உச்சரிப்பு வழியா படிக்கிறது அப்படின்றது, அதே மாதிரி இங்க மீனிங்குமே கொடுத்துருக்கேன். ஸோ தமிழோட மீனிங் வந்து இருக்கு. அதனால இந்த வார்த்தையோட மீனிங்கையும் நீங்க வந்து கத்துக்கலாம். ஸோ இதுல 3 விஷயம் நீங்க தெரிஞ்சுக்க முடியும். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னைக்கு வந்து ஹெச்ல தான் நிறைய வேர்ட்ஸ் இருக்கு. ஹெச்சோட சவுண்டு பாத்தீங்கன்னா இஹ் அப்படின்ற சவுண்டு தான் நம்ம சொல்லுவோம். அப்போ இஹ் அப்படின்ற சவுண்டு நமக்கு உயிரெழுத்தோட, அதாவது யூ ஏ ஓ இந்த மாதிரி வவல்ஸ் எழுத்துக்களோட சேரும் போது நமக்கு மாறும். ஃபர்ஸ்ட் எப்படி படிக்கணும்னு பாத்தீங்கன்னா ஹா இஹ் ஆ, யூவோட சவுண்ட் இங்க என்ன வருது அப்படின்னா ஆன்ற உச்சரிப்பு வருது. அப்போ இஹ் ஆ, ஹா இன் இட், ஹண்ட் ஹண்ட் அப்படின்னு படிக்கணும். சோ அடுத்தது பாருங்க ஹியூஜ், இஹ் யூ, இங்க வந்து யூக்கு வந்து பாத்தீங்கன்னா யூன்ற சவுண்டே வருது. யூவோட சவுண்டு யூன்றது சவுண்டும் சில இடங்கள்ல வரும். அப்ப இங்க வந்து இஹ்ன்ற சவுண்ட் அப்படியே இருக்கு, யூக்கு வந்து யூன்ற சவுண்டு கொடுக்கணும். இங்க வந்து இஜ்ஜு சவுண்டு, ஜிஇ வரும்போது நம்ம என்ன சவுண்டு கொடுக்கறோம்னா இஜ்ஜு அப்படின்ற சவுண்டு. அப்ப இதை எப்படி படிக்கணும்னா ஹியூஜ், யூ ஹியூஜ் அப்படின்னு படிக்கணும். அதே மாதிரி ஓ ஹோ, எஸ்ஸுக்கு என்ன சவுண்டு எஸ், இட்டு, அப்போ ஹோஸ்ட். அடுத்தது பாருங்க இஹ் ஊ, டபுள் ஓக்கு வந்து 2 சவுண்ட் இருக்கு. இங்க ஊன்ற சவுண்ட் வருது. அப்போ இஹ் ஊ ஹூ இப், ஹூப் அப்படின்னு படிக்கணும். இப்ப படிக்க கூடாது, இப்ப ஹூப் அப்படின்னு படிக்கணும். அடுத்தது இஹ் ஓ ஹோல். சோ இங்க ஈ வந்து சைலண்டா வரும், ஹோல் இல்ல எல்லோட சவுண்ட் வந்து முடிஞ்சிடும். ஓகேங்களா, ஈ வந்து சைலண்ட், அப்போ ஹோல். அதே மாதிரி பாருங்க ஹோல்டு, ஹோல்டு. அடுத்து ஹயர், ஹயர், இஹ் ஆ ஹ ஹயர். சோ இங்க வந்து ஐ வந்து சைலண்டா வருது, ஆரோட சவுண்ட் தான் சொல்றோம். சோ 2 காம்பினேஷன் வருது பாருங்க, ஐயும் ஆரும் வருது. இங்க வந்து ஆரோட சவுண்ட் நம்ம கொடுக்குறோம், ஆனா ஐ வந்து சைலண்டா வருது, ஹயர் ஹயர். அடுத்து பாருங்க ஹிண்ட், இஹ் இ, அப்போ ஹி இன் இட், ஹிண்ட். ஹை, சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஹெச்சுக்கு வந்து இக்குன்ற சவுண்ட். ஓகேவா, ஐஜிஹெச் வரும்போது நம்ம என்ன சவுண்ட் கொடுப்போம்னா ஐ அப்படின்ற சவுண்ட், அதாவது ஐயோட சவுண்ட் மட்டும் வரும், ஜிஹெச் வந்து சைலண்டா வரும். அப்ப ஹிக்கு ஹிக்கு ஐ அப்படின் போது ஹை, இஹு கூட்டல் ஐ வந்து ஹையா வந்துருது. நீங்க யோசிக்கலாம் என்னடா ஐக்கு மட்டும் தான் இங்க வந்து சவுண்ட் கொடுக்குறோம், ஜிஹெச் வந்து வரலையானா ஜிஹெச் வந்து சைலண்டா வருது. ஓகேங்களா, அடுத்து பாருங்க ஹில். சோ டபுள் எல் வரும்போது இல்லன்ற சவுண்ட் கொடுப்போம். இஹு இ வந்து ஹி இல், ஹில் அப்படின்னு படிக்கணும். ஹண்ட், ஹியூஜ், ஹோஸ்ட், ஹூப், ஹோல், ஹோல்ட், ஹயர், ஹிண்ட், ஹை, ஹில். சோ அடுத்தது பாருங்க ஹீரோ. சோ இஹு ஈ, ஹீரோ, இங்க ஈக்கு வந்து பாத்தீங்கன்னா ஈன்ற நெடில் சவுண்ட், அதனால ஹீரோ. அதே மாதிரி ஹெர்ப், ஹெர்ப், இங்க வந்து ஈ வந்து பாத்தீங்கன்னா சைலண்டா வர மாதிரி இருக்கும் நமக்கு, அதாவது இஹு ஏ ஹே இர்ப், ஹெர்ப், இர்ப்னு படிக்கக்கூடாது, ஹெர்ப் அப்படின்னு படிக்கக்கூடாது, ஹெர்ப். ஏன்னா ஆர் வந்து நம்ம ரொம்ப அழுத்தி படிக்க கூடாது, எல்லா வார்த்தையிலுமே அப்படிதான். அதே மாதிரி அடுத்து பாருங்க ஹீட், இங்க வந்து இந்த ஈஏக்கு வந்து ஈன்ற சவுண்டு.
சோ இந்த மாதிரி ரெண்டு உயிரெழுத்துக்கள் சேர்ந்து ஒரு உச்சரிப்பு தரது நம்ம ஆல்ரெடி வீடியோ கொடுத்துருக்கோம். இங்க வந்து ஈன்ற சவுண்ட் கொடுக்குது. இந்த ஈய வந்து ஈன்ற சவுண்ட். அப்போ ஈ வந்து ஹீ ஆகவும் இட்டு அப்போ ஹீட் அப்படின்னு படிப்போம். அடுத்தது பாருங்க, அடுத்து ஈன்ற சவுண்ட் தான் கொடுக்குது. இங்க எப்படி படிக்கிறீங்க? ஹீப். இங்க வந்து எச் கூட இந்த ஈ ஹீயா மாறிடுது. பி வந்து இப்போ வருது. அப்போ ஹீப். அதே மாதிரி பாருங்க, அடுத்தது ஹெல். ஹிக்கு ஏ இல் ஹெல். சோ இஎல் வந்து எல் ஹெல். அதே மாதிரி ஹேட். சோ இங்க வந்து ஏக்கு வந்து நெடில் சவுண்ட் ஏன்ற சவுண்ட். அப்போ இஹு ஏ ஹே. அடுத்து இட்டு ஈ வந்து சைலண்டா வருது. அடுத்தது ஹாம் ஹார்ட் ஹாங். அடுத்து ஹால்ட். இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆர் வர்ற இடமெல்லாம் நம்ம ரொம்ப அழுத்தி படிக்கூடாது. நிறைய பேர் ஹார்ம் அப்படின்னு படிப்பாங்க, ஹார்டு அப்படின்னு படிப்பாங்க. தப்பு. சோ ஆர் வந்து எப்பவுமே நம்ம அழுத்தி படிக்க கூடாது, சாஃப்டா வந்து படிக்கணும். ஹார்டு அந்த மாதிரி படிக்கணும். சோ அடுத்தது பாருங்க, ஹெயில். சோ இங்க வந்து ஏஐ வரும்போது ஏய் அப்படின்ற சவுண்ட். ஓகேங்களா? ஏய் அப்படின்ற சவுண்ட் கொடுக்குது. அப்போ ஹு ஏ வந்து ஹே. ஈய இல்லு ஹெயில். அதனாலதான் ஹெயில் அப்படின்னு படிக்கிறோம். அடுத்து பாருங்க, ஐயோட சவுண்ட் இங்க ஐயாவே வருது. இட்டு ஆ டா. இட்டு ஆ டா ஐட்டம். அடுத்தது வந்து இச். சோ இங்க வந்து ஈ சவுண்ட். ஐக்கு வந்து ஈ சவுண்ட். இங்க ஐ சவுண்ட் கொடுத்தோம், இங்க ஈ சவுண்ட் கொடுக்குறோம். இங்க வந்து இச்சுன்னு மட்டும் வருது. இந்த டி எங்க சவுண்ட காணன்னு பாக்கலாம். நீங்க டிசிஹெச் வரும்போது இச்சுன்னு மட்டும் வரும். ஓகேங்களா? இச்சுன்னு வராது. அதாவது இட்டு போட்டு இச்சு வராது. இச்சு சவுண்ட் மட்டும் கொடுக்கணும். டி வந்து சைலண்டா வரும். இது இங்கிலீஷ்ல ஒரு ரூல் இருக்கு. அதே மாதிரி பாருங்க, ஐ டில். ஐ டில். இங்க ஐக்கு வந்து ஐயும் ஈயும் சவுண்ட் மட்டும் தான் உங்களுக்கு வரும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அடுத்தது ஐடல். ஐடில் ஐடல். ஏன்னா இங்க ஆ இங்க இல். ஓகேவா? அடுத்து பாருங்க, ஐ டி யா ஐடியா. இங்க ஆன்ற சவுண்ட். ஓகேவா? ஐடியா. இடி டி யா ஐடியா. நெக்ஸ்ட் பாருங்க, ஜஸ்ட். இஜ்ஜு ஆ ஜா இஸ் இட் ஜஸ்ட். இங்க வந்து இஜ்ஜு ஓ. ஓக்கு வந்து நெடில் ஓ சவுண்ட். அப்போ இஜ்ஜு கூட்டலோ ஜோ ஜோக். ஈ வந்து சைலண்டா இருக்கு. அடுத்து இஜ்ஜு ஆ ஜா இம் இப் ஜம்ப். அடுத்து ஜாயின். இஜ்ஜு ஆ ஜா இ இன் ஜாயின். ஸோ இந்த 30 வேர்ட்ஸும் நீங்களும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நான் இப்போ சொல்லி கொடுத்ததை பார்த்துட்டு நீங்க ஒரு டைம் போஸ்ட் பண்ணிட்டு நீங்களே நான் சொன்ன மாதிரி எழுத்து கூட்டி படிங்க. ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே பெரிய பெரிய வார்த்தைகளை படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது நம்மளால படிக்க முடியாது. அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன வார்த்தைகளை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு ரொம்ப பெரிய வார்த்தைகளை நம்ம 2ஆ 3ஆ வந்து பிரிச்சுக்கலாம். ஸோ சின்ன சின்னதா பிரிக்கும் போது கண்டிப்பா உங்களால ஈஸியா படிக்க முடியும். அந்த பெரிய வார்த்தையும் நம்மள சின்ன சின்னதா பிரிக்கும் போது பெரிய கஷ்டமா தெரியாது. ரொம்ப சிம்பிளா வந்து படிச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராக்டிஸ் நான் தொடர்ச்சியா வந்து அப்லோட் பண்ணுவேன். எல்லாத்தையும் மிஸ் பண்ணாம பாக்குறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபேஸ்புக் பேஜையும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்க டெலிகிராம்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வந்து நிறைய டவுட்ஸ் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ கண்டிப்பா நீங்க டெலிகிராம்ல கேட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ரிப்ளை கிடைக்கும். ஸோ மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னொரு லேட்டஸ்டான யூஸ்ஃபுல்லான வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.